அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். காலையில் சிடுமூஞ்சி, மாலையில் சிரிமூஞ்சி. சிறுகதை கேட்கலாம். பெட் காஃபியுடன் எழுப்புகிறாள். டூத் பேஸ்ட், சுடு தண்ணீர், சிற்றுண்டி எல்லாம் டயப்படி செய்கிறாள். பம்பரமாக சுழன்று பணிவிடை செய்கிறாள். தெய்வநாயகம் மெய் சிலிர்த்து போகிறான். வழி அனுப்ப வருகிறாள் மகாலட்சுமி. எல்லார் வீட்டிலும் பொண்டாட்டிமார் இப்படி இருக்க மாட்டாங்க. பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் செய்திருக்கிறான் போல் இருக்கு, புலம்பினான் ஜம்புலிங்கம், எதிர்பிளாட் வாசி. வேற வேலை இல்லை, இதையெல்லாம் போய் கவனிச்சிட்டு இருக்கீங்க. நான் இவ்வளவு செய்யறதே புண்ணியந்தான், மறுப்புரை வழங்கினாள் சாவித்திரி, ஜம்புலிங்கத்தின் மனைவி. ஏங்க, உங்க கண்ணு பட்டுடுச்சு, ஸ்கூட்டர்ல ஏற போகும்பொழுது சண்டை. தெய்வநாயகம் நொந்து போய் கிளம்புறார் பாருங்கோ, சாவித்திரி கூறினாள். தினம் இதே கதை தான். புறப்படும் போது மட்டும் புருஷனை நோக வைத்தே அனுப்புறது. மகாலட்சுமிக்கு வாடிக்கை ஆயிடுத்து. மாலை நேரம். சர்வ அலங்கார ரூபிணியாக புன்னகையுடன் கணவனை வரவேற்க நின்றாள் மகாலட்சுமி. போகையில சிடுமூஞ்சி, வருகையில சிரித்த மூஞ்சி. அவனும் ரோஷம் இல்லாதவன். அல்வாவும் பூவும் கொண்டு வந்து பல்ல இழிக்கிறான் பாரு, ஜம்புலிங்கம் கூறினான். சாவித்திரி தலையாட்டினாள். மறுநாள் புருஷனை அனுப்பும் பொழுது எப்படியோ சிடுமூஞ்சியானாள் மகாலட்சுமி. தெய்வநாயகம் சென்றதும், சாவித்திரி என்ன விஷயம், காலையில அப்படி மாலையில இப்படி, போய் கேட்டு வா, மண்டை வெடிச்சிடும் போல இருக்கு. சாவித்திரி சென்றாள், கேட்டாள், திரும்பினாள். ஆஃபீஸில் அழகும் லட்சணமும் அநேகம் பேர் இருப்பாங்க. நாம் சண்டை போட்டு அனுப்பினால் அதையே நினைச்சிட்டு இருப்பாங்க. சுத்தமாக திரும்பி வருவாங்க. சந்தோஷமாக அனுப்பினால் மனைவியை பற்றிய பயம் இல்லாமல் யாரோ ஒரு மாதவி இடத்துல மயங்கிடுவாங்க. எல்லா ஆம்பளைங்களும் கோவலன் பரம்பரை தான். கண்ணகி தான் உஷாராக இருக்கணும்னு இருக்கேன் என்றாள் மகாலட்சுமி.